सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தொடர்ந்து 321வது நாமாவளி குரு வேங்குச சம்பிராப்த வஸ்திர இஷ்டிகா சதாத்ருதாய நமக. குரு வேங்குசரிடமிருந்து சிறப்பாக பெறப்பட்ட துணியையும் செங்கல்லையும் எப்பொழுதும் பயபக்தியுடன் காத்தவருக்கு நமஸ்காரம். 322வது நாமம் குரு பரம்பரா ஆதிஷ்ட சர்வத்யாக பராயணாய நமக. குரு பரம்பரையின் நியமனத்தின்படி அனைத்தையும் தியாகம் செய்வதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டவருக்கு நமஸ்காரம். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என கூறுகிறது திருக்குறள். முற்றம் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர். அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவார் என டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் இதற்கு தெளிவுரை வழங்குகிறார். 323வது நாமம் குரு பரம்பரா பிராப்த சச்சிதானந்த மூர்த்திமதே நமக. குரு பரம்பரையிலிருந்து கிடைத்த சச்சிதானந்தமே உருவானவருக்கு நமஸ்காரம். 324வது நாமம் கிருஹஹீன மகாராஜாய நமக. தமக்கென்று ஒரு வீடில்லாத மகாராஜாவுக்கு நமஸ்காரம். 325வது நாமம் கிரகமேதி பராஸ்ரயாய நமக. மதப்பற்றுடன் இல்லற வாழ்க்கை நடத்துபவர்களின் சிறந்த புகலிடமானவருக்கு நமஸ்காரம். கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய்முணுத்தல் கண்டறியேன் என மகாகவி பாரதி கண்ணனின் சேவகனில் கூறுகிறார். 326வது நாமம் கோபிஹி திராதா யதா கிருஷ்ணக ததா நாச்னி குல அவனாய நமக. கோபியர்களை ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு காத்தாரோ அவ்வாறு நாச்னியவின் குலத்தை காத்தவருக்கு நமஸ்காரம். சாந்தாராம் பல்வந்த் நாச்னே என்பவர் பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர். 1909ஆம் ஆண்டில் தொடர்பு ஆரம்பித்தது. நாச்னே தாலுகா ஆபீஸில் குமாஸ்தாவாக வேலை செய்து கொண்டிருந்தார். பாபா இவரது பெரிய குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களையும் எங்கேதும் வராது காத்தார். 127வது நாமம் கோபால குண்டுராயாதி புத்ர பௌத்ராதி வர்தனாய நமக. கோபால்ராவ் குண்ட் முதலானவர்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் அருளி வம்சத்தை போஷித்து வளர்த்தவருக்கு நமஸ்காரம். கோபால்ராவ் குண்ட் என்பவர் கோபர்காவின் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக உத்தியோகம் பார்த்தவர். 3 மனைவிகள் இருந்தும் புத்திரபாக்கியம் இல்லை. பாபாவின் அருளினால் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. மகிழ்ச்சியுற்ற கோபால்ராவ் ஷீரடியில் ஒரு திருவிழா கொண்டாட விரும்பினார். ஸ்ரீ ராமநவமி அன்று உருஸ் திருவிழா, அதாவது சந்தனக்கூடு கொண்டாட வைத்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை வளர்க்க வழிவகுத்தார் பாபா. இது நடந்தது 1897ஆம் ஆண்டு. அது முதற்கொண்டு ஸ்ரீ ராமநவமி உருஸ் திருவிழா அன்றே நடந்து வருகிறது. ஷீரடியில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஸ்ரீராமநவமி முதலிடம் வகிக்கிறது. உலகெங்கும் சாயி பக்தர்கள் ஸ்ரீராமநவமி திருவிழாவை பாபாவின் பிறந்த நாள் திருவிழாவாகவும் சேர்த்து கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். 328வது நாமம் கோஷ்பதி கிருத ஹஸ்ட அப்தயே நமக. இன்னல்களாகிய சமுத்திரத்தை பசுவின் குளம்படி நீராக செய்தவருக்கு நமஸ்காரம். பாபாவின் அருள் இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பசுமாட்டின் குளம்படியில் தேங்கும் நீரை தாண்டுவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபமாக தாண்டிவிடலாம் என்பது இதன் விரிவான பொருள். அனுமனின் புகழை பாடும் வால்மீகி முனிவர் கோஷ்பதி கிருதவராசிம் கடல்தனை பசுவின் குளம்படி நீராகச் செய்தவர் என போற்றுகிறார். 329வது நாமம் கோதாவரி தட ஆகதாய நமக. கோதாவரி நதிக்கரை வழியாக வந்தவருக்கு நமஸ்காரம். கோதாவரி நதிக்கரையில் வசிக்க வந்தவருக்கு நமஸ்காரம் என்றும் கூறலாம். 330வது நாமம் சதுர்புஜாய நமக. 4 கைகள் உடையவருக்கு நமஸ்காரம்.
இந்நாமம் ஸ்ரீ வெங்கடேஷ சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ